அனைவருக்கும் இனிய ஜூலை மாத நல்வாழ்த்துக்கள், நல்வணக்கங்கள். இன்று ஜூலை மாதம் 1ஆம் தேதி, ஆனி மாதம் 17 புதன்கிழமை. இன்று சந்திரன் பகல் 1:31 வரை தனுசு ராசியிலும், அதன் பின் நாள் முழுவதும் மகரம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கிறது. காலை 6:51 வரை பூராடம் நட்சத்திரத்திலும், அதன் பின் நாள் முழுவதும் உத்திராடம் நட்சத்திரத்திலும் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் சிறப்பு நாளாகும். மேலும் இன்றைய யோகங்கள் என்று எடுத்துக்கொண்டால், குருவும் சந்திரனும் பகல் 1:31 வரை பரிவர்த்தனை யோக பலத்தில் மிக யோக பலத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே புத்திர மேன்மை, அனைத்து வித சுப காரியங்களிலும் மேன்மை, முக்கியமாக பொருளாதார ரீதியில் ஏற்றம் பெறும் காலமாகவும், பயணங்களில் அனுகூலம் பெறும் காலமாகவும், தொழில் தனம் முயற்சிகளில் அனைத்து முயற்சியிலும் அனுகூலம் தரும் காலமாகவும் இருக்கும். பகல் 1:31க்கு பிறகு சந்திரன் குரு நேருக்கு நேர் பார்த்து கஜகேசரி யோகம் ஏற்படுகிறது. எனவே அந்த ரீதியில் 12 ராசிகளுக்கும் சிறு குறிப்பு பலன்களை பார்ப்போம். இன்று 1:31 வரை சந்திராபலம் ஏற்படும் ராசிகள் 5ஐ முதலில் பார்ப்போம். மிதுனம் ராசிக்கு சந்திராபலமும் ஏற்படுகிறது, குரு பலமும் ஏற்படுகிறது. பகல் 1:31 வரை குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை பலத்திலும், அதன் பின் கஜகேசரி யோகத்திலும் சஞ்சாரம் செய்கிறார். இன்று அனைத்து வகை சுப காரியங்களும் நிறைவேறும். தன முயற்சிகளில் பொருளாதார மேன்மை சிறப்பாக ஏற்படும். எதிரிகளை வெற்றி கொள்ளும் அமைப்பும் சிறப்பாக இருக்கும். அடுத்தது துலாம் ராசிக்கு இன்று 3ஆம் இடம் வெற்றிஸ்தானத்தில் சந்திராபலம் ஏற்படுகிறது. மேலும் 3-10 பரிவர்த்தனை பலம் பெற்று உபஜயஸ்தானங்கள் பரிவர்த்தனை பலத்தால் எந்த காரியங்கள் தொட்டாலும் முயற்சிகளில் வெற்றிகள் பெறுவீர்கள். அதேபோல் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் சுகபோக வசதி விருத்திகளும் சிறப்பாக ஏற்படும். அடுத்ததாக தனுசு ராசிக்கு இன்று பகல் 1:31 வரை சந்திராபலம் இருக்கிறது. எனவே உங்கள் ராசிநாதனும் அட்டமாதிபதியான சந்திரனும் பரிவர்த்தனை பலம் பெற்று யோக பலன்களை எதிர்பாராத தனவர்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வெளிநாடு யோகம் சிறப்பாக கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அனைத்து வகை காரியங்களும் தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் குடும்பத்தில் தன வரவலும் தனச்சேர்க்கையும் சுப நிகழ்வுகளும் சிறப்பாக ஏற்படும். அடுத்து கும்பம் ராசிக்கு இன்று நாள் முழுவதுமே ஒரு சிறப்பான நாளாக இருந்தாலும் பகல் 1:31 வரை சந்திராபலம் சிறப்பாக இருக்கிறது. மேலும் உங்களுக்கு 6-11 பரிவர்த்தனை பலத்தால் கடன், நோய், வம்பு, வழக்கு பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். மேலும் தன வரவுகளும் தன லாபங்களும் சிறப்பாக இருக்கும் நாளாகும். மீனம் ராசிக்கு நாள் முழுவதுமே சந்திராபலம் இருக்கிறது. எனவே உங்களுக்கு குரு பலமும் இருந்து கொண்டிருப்பதால் அதிர்ஷ்ட வழிகளில் அனைத்து காரியங்களிலும் யோகமும் தொழில் மேன்மையும் சிறப்பாக ஏற்படும். மிக அதிர்ஷ்டகரமான சுப தன யோகம் பெறும் நாளாகும். அடுத்ததாக அன்று பகல் 1:31 வரை ரிஷபம் ராசிக்கு சந்திராஷ்டமம் நேரம் உள்ளது. எனவே ரிஷபம் ராசிக்காரர்கள் பகல் 1:31 வரை கவனமுடனும் நிதானமுடனும் பொறுமையுடனும் செயல்படுவது சிறப்பாகும். அடுத்து பகல் 1:31க்கு பிறகு சந்திராபலம் பெறும் ராசிகள் சிம்மம் ராசிக்கு முக்கியமாக 12-5ஆம் அதிபதி பரிவர்த்தனை பலம் பெறுகிறார்கள் 1:31 வரை. எனவே புத்திரர்கள் எதிர்பாராத வெளிநாடு வெளியிட யோகங்கள் சிறப்பாக கிடைத்திடும். மேலும் சுப காரிய நிகழ்வுகள் அனைத்துமே நிறைவேறி சுப செலவுகள் கூடும் நாளாகவும் இருக்கும். எந்த வகையிலும் கௌரவ மேன்மை சிறப்பாக ஏற்படும் நாளாகும். விருச்சகம் ராசிக்கு மிக முக்கியமாக 1:31க்கு பிறகு சந்திராபலம் ஏற்படுகிறது. முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். எனவே உங்களுக்கும் தன யோகம், பாக்கிய பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் சிறப்பு நாளாகும். அனைத்து பாக்கியங்களும் சிறப்பாக கிடைக்கும். மகரம் ராசிக்கு இன்று பகல் 1:31க்கு பிறகு சந்திராபலம் இருக்கிறது, குரு பலமும் இருக்கிறது. குரு சந்திர கஜகேசரி யோகமும் சிறப்பாக இருப்பதால் அனைத்து காரிய முயற்சிகளிலும் வெற்றிகள் பெறுவீர்கள். சுப காரியங்கள் இனிதே நிறைவேறும். நண்பர்கள், கூட்டாளிகள், கணவன் மனைவி உறவுகள் அனைத்துமே சுபமாக இருக்கும். மேலும் மேஷம் ராசிக்கு இன்று சந்திரன் பகல் 1:31க்கு பிறகு சந்திராபலம் இருக்கிறது. எனவே உங்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு 4-9ஆம் அதிபதி பரிவர்த்தனை பலம் பெற்று அனைத்து பாக்கியங்களிலும் சுகபோக விருத்திகளை பெறுவீர்கள். மேலும் 1:31க்கு பிறகு மிதுனம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. எனவே பொறுமையும் நிதானமுடன் செயல்பட்டால் நன்மைகள் பெறலாம். இன்று கன்னி ராசிக்கு நாள் முழுவதுமே குரு பலம் இருந்து கொண்டிருப்பதால் அனைத்து காரிய முயற்சிகளிலும் அனுகூலம் பெறுவீர்கள். இன்று பகல் 1:31 வரை சந்திராபலம் பெறும் ராசிகள் மிதுனம், கடகம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் ராசிகள். அதன் பின் 1:31க்கு பிறகு சந்திராபலம் பெறும் ராசிகள் மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், மகரம், மீனம் ராசிகள் சந்திராபலம் பெறுகிறது. அடுத்து தாராபலம் பெறும் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய காலை 6:51 வரை போராடம் நட்சத்திரம் ரீதியாக
கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரக்காரர்களும் காலை 6:51க்கு பிறகு ரோகிணி அஸ்தம் திருவோணம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி பரணி பூரம் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் சுப காரியங்கள் முக்கியமான காரியங்கள் புதிய காரியங்களில் யோக பலன்களும் அனுகூலமான பலன்களும் ஆதாயங்களும் பெறுவார்கள். இன்று சந்திராபலமும் தாராபலமும் இணைந்து நடக்கும் ராசி நட்சத்திரக்காரர்கள் 3 நிலைகளில் காலை 6:51 வரை மிதுனம் ராசி திருவாதிரை, கடகம் ராசி பூசம், துலாம் ராசி சுவாதி, தனுசு ராசி மூலம் உத்திராடம், கும்பம் ராசி சதயம், மீனம் ராசி உத்திரட்டாதி ராசி நட்சத்திரக்காரர்களும் காலை 6:51 டு பகல் 1:31 வரை. மிதுனம் ராசி மிருகசீரிசம் புனர்பூசம், கடகம் ராசி புனர்பூசம் ஆயில்யம், துலாம் ராசி சித்திரை விசாகம், தனுசு ராசி பூராடம், கும்பம் ராசி அவிட்டம் புரட்டாதி, மீனம் ராசி புரட்டாதி ரேவதி ராசி நட்சத்திரக்காரர்களும் பகல் 1:33 பிறகு உத்திராடம் நட்சத்திரம் மகரம் ராசி ரீதியாக. மேஷம் ராசி பரணி, கடகம் ராசி புனர்பூசம் ஆயில்யம், சிம்மம் ராசி பூரம், விருச்சிகம் ராசி விசாகம் கேட்டை, மகரம் ராசி திருவோணம் அவிட்டம், மீனம் ராசி போற்றாதி ரேவதி ராசி நட்சத்திரக்காரர்கள் அதிர்ஷ்ட புலன்கள் அனுகூலங்களும் ஆதாயங்களும் சிறப்பாக பெறுவார்கள். முக்கியமாக தன முயற்சியில் கூடுதலான தன யோகம் சிறப்பாக கிடைக்கும். மேலும் ஜூலை மாத ராசி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எமது மாணிக்கம் அஸ்ட்ரோ 360 சேனலில் பார்த்து பயனடையுங்கள். வாழ்த்துக்கள்.